கேரளா போர்டு கடந்தாச்சு. இனி நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன். இனி கேரளா போர்டு வந்தா மட்டும்தான் நான் என்னோட தாய்மொழியை பேசுவாரு. இப்போ நான் இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு. அப்புறம் நம்ம தம்பி அருண் தம்பி ரொம்ப பிரமாதமா வண்டி ஓட்டுறாரு. நான் வந்து கேரளா டிரைவரு. நானும் வந்து கேரளா பையன். தமிழ்நாடு போட்டு தமிழ் மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் ஒரு அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரு நிச்சா கொலை தமிழ் பேசுவாரு. எப்ப இருந்தாலும் தம்பி டிரைவர் தூங்கிட்டே இருக்கு. குளம் குளம் குளம். 40 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ இங்க 40 கிலோமீட்டர் தான் இங்க இருந்து க்ரஷருக்கு இருக்கு. இப்போ 1 hour 2 hourக்கு 1.5 hourக்குள்ள நாம அங்க சேர்ந்துடுவாரு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நாம இப்போ வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆமாப்பா, அப்படிதான். அப்புறம் இந்த சவாரி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் இந்த ரூட்ல பைக்ல வந்திருக்கேன், கார்ல வந்திருக்கேன், ட்ரெயின்ல கூட வந்திருக்கேன், பஸ்ல வந்திருக்கேன். ஆனா டிப்பர்ல இந்த வாட்டி தான் முதல்ல வந்திருக்கு. முதலே ரொம்ப அற்புதமான காட்சிகள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அப்புறம் இங்க பெரிய பெரிய மலை, பெரிய பெரிய காடு, பெரிய பெரிய ரோடு, ஆடு மாடு கோழி யானை மட்டும் கிடைக்கல. இந்த ஊரெல்லாம் நீட்டா இருக்கு. இந்த இடம் எல்லாம் கிருஷி இடம். நெல் பாடம் இல்ல. പിറകിൽ മാത്രമേ ഉള്ളൂ കേട്ടോ. ഫ്രണ്ടിലോട്ട് ബാക്കിലോട്ട്. அந்த பஸ் தான் பிங்க் பஸ். அதுல வந்து இந்த மகிளைகளுக்கெல்லாம் ഫ്രീ സർവീസ് അല്ലേ, സൗജന്യമായിട്ട് യാത്ര ചെയ്യാം സ്ത്രീകൾക്ക്. അതിന് വേണ്ടിയിട്ട് തമിഴ്നാട് സർക്കാരിന്റെ ബസ്സാണ് പിങ്ക് ബസ്. அப்புறம் இந்த பாதை வந்து கொஞ்சம் சிறிய பாதை தான். அப்புறம் இது வந்து ஒரு ஊருக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஹைவே விட்டு வந்தாச்சு. செங்கோட்டைக்கு அப்புறம் அச்சங்கோவில் ரோடு தான் போய்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தோம்னா இங்க சின்ன சின்ன வண்டிகள், டிராக்டர்கள். அப்புறம் யாருமே ஹெல்மெட் போடவே இல்லை. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. വളരെ ചെറിയൊരു റോഡാണ് ഇവിടുത്തെ. വൺ വേ റോഡാണ്. നാട്ടിന്റെ വഴി നമ്മളെ നാട്ടുവഴി ഇതിനും വലുതാണ്. സത്യം പറഞ്ഞാൽ ഇതൊരു ഊരാണ്, ഒരു ഗ്രാമമാണ്. ഒരു കോളനിക്കകത്ത് കൂടെ വേണമെങ്കിൽ പോകണമെന്ന് പറയാം അല്ലേടാ? കറക്റ്റ്. നമ്മള് കോളനിക്കകത്ത് കൂടെയാണ് പോണത്. കറക്റ്റ് പറഞ്ഞ ഇത്രയും വലിയ വണ്ടി പോകാനുള്ള വഴി ഇത് മാത്രമേ ഉള്ളല്ലേ. ഇതൊരു വൺ വേ ആണ്. ഇതിലൂടെ കഴിഞ്ഞാൽ മാത്രമേ നമുക്ക് ഇനി അടുത്ത റോഡ് പിടിക്കാൻ പറ്റൂ. കേരളത്തിലേക്ക് ഏറ്റവും കൂടുതൽ മലക്കറി വരുന്നത് ഇവിടുന്നാണ്, സുരണ്ടയിൽനിന്നാണ്. ഇടത്തേക്കും ട്രിവാൻഡ്രത്തേക്കും വരുന്നത്. ടയർ മുങ്ങിയിരിക്കുന്നു. അതില് സ്വിച്ച് അപ്പറായിട്ട് വെച്ചിട്ടുണ്ട്. ലിഫ്റ്റ് ബാക്കിൽ തന്നെയാണ് ഇപ്പൊ ബാക്കിൽ തന്നെയാണ് ഇപ്പൊ നല്ലത്. കാര്യം പൊടി എത്തരുമ്പോ നമ്മളെ ക്രഷർ എത്തിയല്ലേ. സംസാഞ്ച്, പീസാഞ്ച്, മെറ്റല് എല്ലാം ഉണ്ട്. ഒരുപാട് ചോറയും കിടപ്പുണ്ട്.
പാട്ടോ. നമ്മൾ നമ്മുടെ ക്രഷറിലോട്ട് കയറുകയാണ്. ഇപ്പൊ ഇവിടെ തിരുനെൽവേലി ക്രഷറിൽ എത്തിക്കഴിഞ്ഞു. ഇവിടെ ഇതാണ് ഇവിടുത്തെ ഏറ്റവും വലിയ ക്രഷർ. ഇതാണ് തിരുനെൽവേലി ഡിസ്ട്രിക്റ്റില് ഏറ്റവും വലിയ ക്ലസ്റ്റർ. ഇതാ ഏക്കറാണ് അങ്ങനെയല്ലേ കിടക്കുന്നത്? ഇതൊന്ന് ഏറ്റവും കൂടുതലുള്ള നമ്മുടെ KL02 സ്റ്റേഷൻ. എല്ലാ കേരള വണ്ടി ഇവിടെ ഉണ്ടല്ലേ? നമുക്കാണ് ആവശ്യം കൂടുതൽ മെറ്റൽസ്.